இன்ஜாட்டி வினையர்கள் கண்பணக்கம் நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சார், இப்ப ஏறக்குறைய புரிகிறது, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடையாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவசரப்பட்டு விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எப்படி போகும் இனி? திமுக கூட்டணி உடையாதுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 2024 சொன்னேன், இப்பவும் சொல்றேன். கண்டிப்பா உடையாது. அரசியல் தெரியாதவங்க தங்க ஆசைக்கு சிலவங்க வியூஸுக்கு பண்ற வேலை தான் உடையுங்கிற ஆசை இந்த கூட்டணியை தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில இருக்குது. அவங்க பார்ப்பாங்க, கேட்பாங்க, ஆசைப்படுவாங்க, அவ்வளவுதான். அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த பொசிஷன் கூட்டணி பலத்துல 52, 57, 62 காமராஜ் பொசிஷன்ல கட்சியை பிடிச்சி காமராஜ் இருந்த மாதிரி ஸ்டாலின் கூட்டணி பலத்துல பெரிய லெவல்ல இருக்கிறாரு. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். இதுல அதர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் 67 எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காமராஜரையும் காங்கிரஸையும் தோக்கடிச்ச மாதிரி தான் ஸ்டாலினை தோக்கடிக்கிறத பற்றி முடிவு செய்ய முடியும். இதுல சிக்கல் என்னன்னா, அதர்ஸ்ல 18% இருக்கக்கூடிய என்டிஏனாலே பாஜகனாலே கசக்கும். அவங்க வேற 10-12% ஓட்டு வந்துட்டாங்க. அவங்கள சேர்க்கறதுக்கு பலருக்கு கசக்குது. அப்போ இந்த சூழ்நிலை தொடர்றது வர திமுக அணியோட வெற்றி தொடரும். இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட 1-1 இல்லாம முக ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிற ரவீந்திரன் துரைசாமி உறுதியான கருத்துல இருக்கிறான். ஏன்னா 1-1 தான் பெருந்தலைவர் காமராஜ் தோத்தாரே தவிர அன்னைக்கு 10% வாக்கு பலம் கொண்ட முதறிஞர் ராஜாஜி தனிச்சுன்னு இருந்தா அது ரிசல்ட்டே வேற மாதிரி தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு தெளிவா உண்டு. என்னோட கடந்த கால அரசியல் அனுபவத்துல இருந்து 1-1 கொண்டு வந்துதான் திமுகவை தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவரும் அல்ல. இங்கதான் என்னோட பார்வை. இதுல திமுக கூட்டணி வெற்றி பெறவரை தொடருவாங்க. அப்ப விஜய்க்கு என்ன? நீங்க தனிச்சு நின்று எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலையனப்படுத்தி 8% வந்த மாதிரி அடுத்தால சீமான் 16% வருவன்னு துணிச்சலா போறாரு. சீமானுக்கு துணிச்சல் விஜய்க்கு வரணும். விஜய் கோழையா இருக்கக்கூடாது. இதை சொன்னா நிறைய பேர் கோவப்படுறாங்க. இதை நான் ஜாதி அடிப்படையில பேசுறேன்னு சொல்றாங்களே. உள்ள நான் நியாயத்தை தான் பேசுறேன், உண்மையா தான் பேசுறேன். சீமான் துணிச்சலா எல்லா தேர்தலையும் நிற்கிறனாலையும் தொடர்ந்து நிற்கிறனாலையும் தான் 8% வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை இந்த சப் கேட்டகரைசேஷன், இந்த பறையர்கள் நலனுக்கு எதிராட்டு ஜெயலலிதா முடிவை மாறி எடப்பாடி போயிட்டாருங்கிறதுல மேலும் பெரிய அளவில் பலகீனப்படுத்த முடியும். தேவேந்திர குல வேளாளர், சாம்பவர் இவங்க ஓட்டலன்னு சீமான் கருதுறாரு. அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதிகளை மையப்படுத்தி பெரிய அளவில் பலகீனப்படுத்த முடியும்னு கருதுறாரு. இந்தியாவுடைய மணி சகோதரரே, இதுதான் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி. நீங்க புரிஞ்சு தெரிஞ்சா பேசுங்க, அல்லது இக்னோர் பண்ணிட்டு போங்க. அது உங்க விருப்பம். யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க லெஸ் இன்பார்ம்டா என் ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். அப்ப இதே அணுகுமுறையில விஜயும் வரலாம். விஜயகாந்தால, கருப்பு எம்ஜிஆரால ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதிப்பு இருந்தது. கமலஹாசனால அதிமுக ரெட்டலைக்கு பாதிப்பு இருந்தது. ஸோ விஜயகாந்த், கமலஹாசன் வருக, எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சிக்கு பாதிப்பு இருக்கும் போது விஜய் வருக கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். குறிப்பா கொங்கு மண்டலத்துல சீமான் வர்சஸ் விஜய்ல சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கும் போது அதுல பதில் சொல்லாம இருக்கும் போதும், வண்டியில அடிபட்டு அந்த கொஞ்சம் கடுமையான வார்த்தையை சொல்லும் போதும் புறமொழியாளர்கள் மத்தியில விஜய்க்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு சிம்பதி வந்திருக்குது. சிறிய எண்ணிக்கை புறமொழியாளர் சமங்கள் மத்தியில. இவங்கெல்லாம் ரெட்டையில வாக்காளர்கள். விஜய் தனிச்சு நின்னாங்கன்னா இந்த வாக்கெல்லாம் விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு நான் குறிப்பிடத்தக்க அளவு வாக்க போடுறேன். த்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள கமலஹாசனுக்கு, விஜயகாந்துக்கு யாருக்கு கிடைச்ச மாதிரி விஜய்க்கும் கிடைக்குங்கிறத நான் 234 போட்டா கிடைக்குங்கிறத தொடர்ந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுல கொங்கு மண்டலத்திலே உள்ள நான் கொங்கு வேளாளர் லிங்குவிஸ்டிக் ஓட்டு அதிமுக ரெட்டையில ஓட்டு விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் விஜய் தனிச்சு போட்டிட்டு இந்த வாக்களை எடுக்க முடியும். அந்த வகையில விஜய் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். தெளிவா நான் ஓப்பனா தான் சொல்றேன். நீ 2024 விஜய் நான் ஏன் கூப்பிட்டேன்? நீங்க வாக்க பிரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் தர்மபுரியிலேயாவது என்டிஏக்கு ஒரு சீட்டு வந்திருக்குங்கிற இதை வெளிப்படையா சொல்லி தான் நான் கூப்பிடுறேன். நான் என் கருத்தை வெளிப்படையா சொல்லி தான் இருப்பேன். மூடி மறைச்சு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்னா நம்ம ஆர்எஸ்எஸ் சங்கின்னா ஆமா, என் சமுதாயத்துக்கு அது பெருமை தான். இந்து நாடார்கள் ஆர்எஸ்எஸ் ஆல தன்னிறைவு பெற்றார்கள், தலை நிமிர்ந்தார்கள். பாதுகாப்பு, அவங்களோட தன்னம்பிக்கை எல்லாம் ஆர்எஸ்எஸ் தாங்கிறத நான் நன்றி கடன் போட்டவங்கிறத நான் சொல்லக்கூடியவன் தான். அதனால இந்த இடத்துக்குள்ள விஜயை பற்றி நான் சொல்லும் போதும் வெளிப்படையா அதுல எனக்குள்ள என்னோட உணர்வுக்கு, என்னோட அரசியலுக்குள்ள கெயினே நான் சொல்றேன். ஆக தனிச்சு விஜய் நின்னாருன்னா நான் என்னோட பெஞ்ச் மார்க் குறைவா இருக்கலாம். ஓட்டோர் மேவர் கடுமையா உழைச்சி அதை முறியடிச்சு கூட ஒரு வாக்கு எடுக்க முயற்சி பண்ணலாம். அந்த வாக்குங்கிறது தான் அவருக்கு மரியாதை. அதனால சினிமா மார்க்கெட்டு வீழாது. அதே வேளையில நீங்க எடப்பாடி கூட கூட்டணி போனீங்கன்னா சினிமா மார்க்கெட் விழுந்து போகும். சீமானுக்கு குற்றச்சாட்டு உண்மையாயிரும். நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமா புகழை காசாக்க பாக்குறாங்க.
இலவசங்களை பற்றி பேசுறதே எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்கு தான். தன்னோட அப்பாவி ரசிகர்களை விலை பேசி வித்துருவாங்க. சினிமா உள்ள ரேட்டை வாங்காம வாரன்னு சொல்லக்கூடியவங்க ஃபைனலா வந்து எடப்பாடி கிட்ட விலை போயிருவாங்கன்னு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சீமான் வைக்கிறாரு. அது மக்கள் மத்தியில் எடுபடும். ஏன்னா சீமானுக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருக்குது. ராமதாஸுக்கோ திருமாவளவனுக்கு அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கூட்டணி அரசியல் போகக்கூடியவங்க. சீமான் தனிச்சு போகக்கூடிய சீமான் அதை வந்து எடப்பாடி கிட்ட விஜய் கூட்டணி போனா விஜய நாரா கிழிச்சு அடி பின்னி பெசரட் எடுத்து பழந்து கட்டிடுவாரு. அது விஜய்க்கு அரசியலும் அவுட் ஆகி அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. விஜய்க்கு கேண்டிடேட்ஸுக்கு அரசியலும் அவுட் ஆகி தென் சினிமாவும் அவுட் ஆயிரும். விஜய் செய்ய வேண்டியது தனிச்சு போட்டியிட வேண்டியது. அதை நான் வரவேற்கிறேன், எதிர்பார்க்கிறேன், வாழ்த்துக்கிறேன். மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லையா? அதிமுகவோட கூட்டணிக்கு விஜய் போனாருன்னா அவருக்கு அரசியல் வாழ்க்கை மட்டுமில்ல, சினிமா வாழ்க்கையும் காலி. சீமானே அடிச்சு நொறுக்கிடுவார். சீமான் அதான சீமான் இல்ல அப்படி போறது லாஸ் தானா? பெருசா பெரிய லாஸ். பல நிர்மிக்காத ஒருத்தர் சிவாஜி ஜானகிட்ட போய் அரசியலும் சினிமாவும் சிவாஜிக்கு போன மாதிரி ஆயிரும். விஜய் அவர்களே, நான் உங்களை பற்றி கணிச்சதெல்லாம் கரெக்டா வந்துட்டு உங்க மனச்சாட்சிக்கு தெரியும். உங்க மனச்சாட்சிக்கு தெரியும். சுத்தி இருக்க குழாய் அடிக்கிறவன் ஏமாத்துவான், அவன் உங்களை நம்பி பிழைக்கிறவன். உங்களை நம்பி ஊடகத்தில் ஏதாவது பப்ளிசிட்டி கிடைக்கும். விஜயை நம்பி அவன் தொலைக்காட்சியில் அவன் பார்வை தெரியும். உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவான். அல்லது நீங்க கொடுக்குற ரெமரேஷன்ல உங்களை குழாய் அடிப்பான், கஜோல் பண்ணுவான், ஜாலரா அடிப்பான். நான் சொன்ன 2 விஷயம் சரியாயிற்று. சீமான் உங்களை ஏத்துக்க மாட்டாரு சொன்னேன், சரியாயிடுச்சா? 30 சீட்டு தான் உங்களை மதிச்சு வச்சிருந்தாரு. இவ்வளவுதான் சீமான்கிட்ட உங்க அளவு உயரம். அடுத்து திருமாவளவன் அவர் சிஎம்மா எதிர்பார்ப்பாரு, உங்களை சிஎம்மா சொல்ல வரமாட்டாரு. புரிஞ்சுதா? அப்ப நான் சொல்றது கரெக்டாதுன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? மீண்டும் சொல்றேன், விஜயகாந்த் மாதிரி கண்ணியமா ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தனிச்சு நின்னுங்க. கமலஹாசன் மாதிரி திமுக அண்ணா திமுக அடிச்சு தனிச்சு நின்னுங்க. இதை விட்டுக்கிட்டு வேற எங்கேயாவது பேரம் பேசுறது அது இதுல போனீங்கன்னா வரும்போதே பாப்புலாரிட்டியை காசாக்க வந்திருக்கான் ஐயா. சந்தையில விலை போட மாடு மாதிரி கட்சி ஆரம்பிச்சு மாட்டை விலை பேசுற மாதிரி கட்சியை விலை பேசுறாயான்னு உங்க இமேஜ் பப்ளிக்ல ரொம்ப மோசமாயிரும். உங்க ரசிகனே வருத்துருவான். உங்களை சிஎம் கேண்டிடேட் ஆட்டு லீடரா நினைக்கிறவனை வந்து அந்த இடத்துல அவன் வந்து எடப்பாடி கிட்ட சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஜென்மம் பாலு, சர்வ நாசம், ரொம்ப மோசம் போயிருவீங்க. மீண்டும் மீண்டும் நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். 214 கேண்டிடேட்டுக்குள்ள ரெடி பண்ணுங்க. அரசியல் விமர்சகரின் பொய் கணக்குகள் போய் அப்படின்னு அவங்க ட்வீட்லாம் போடுறாங்களே. அது விஜய் நம்பி பிழைக்கிறவனுங்க, விஜய் நம்பி விளம்பரம் தேடுறவனுங்க. நான் விஜய்க்கு சொல்றேன், இவனை விஜய் நம்பி விளம்பரம் தேடக்கூடிய அபிஷியலா புசி ஆனந்த் விட்டாருங்களா சார்? நான் விஜய்க்கு தான், விஜயே சொன்னாரு டேட்டாக்களை பார்க்காதீங்கன்னு சொன்னாரு. இப்பவே வந்து கூட்டணி மைனஸ் ஆகுன்னு சொன்னதெல்லாம் கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு நான் சொல்றதுக்கு தானே சொல்றாரு. தப்பா இண்டு மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ்னு அம்பேத்கர் சொல்லுவாரு. நீங்க ஜோசப் விஜய் கிறிஸ்தவரா இருந்தாலும் அதே அம்பேத்கர் சொல்லக்கூடிய இண்டு மைண்ட் செட்ல திமுக கூட்டணி இதாயிரும்னு சொல்றீங்க. நான் அக்யூமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ், திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் விலக மாட்டாருன்னு சொன்னேன். யார் சொல்றதுங்க கரெக்டா இருக்கு? ஐயா விஜய் அவர்களே, சகோதரர் விஜய் அவர்களே, யார் சொல்றது கரெக்டா இருக்கு? அதனாலதான் சகோதரர் விஜய்கிட்ட சொல்றேன், வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். 214 கேண்டிடேட் தயார் பண்ணுங்க, தனிச்சு போட்டியிடுங்க. பல நிரூபிக்காத உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி பல நிரூபிக்காத உங்களுக்கு கடைசியா எடப்பாடி என்ன சொல்லுவாரு? வெள்ளாளர் சமுதாயத்துக்கு 3 சீட்டு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு 3 சீட்டு, ரசிகர்களுக்கு 3 சீட்டு, பிரச்சாரத்துக்கு 3 சீட்டு, 4 இனத்தையும் மையமா வச்சு 12 சீட்டுக்கு மேல உங்களுக்கு இல்ல விஜய். இதுக்கு மேல எனக்கு உங்களுக்கு சீட்டு கொடுத்தா நான் பலகீனப்பட்டுட்டேன்னு என்ன விமர்சனம் பண்ணுவாங்கன்னு கடைசியா அங்க போனா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இப்பவே உங்களை நம்பியவனு வரமாட்டான். உங்களுக்கு சீட்டு தர்றதா நீங்க எடப்பாடிட்டு போனாரும் டேக் இட் ஆர் லீவ் இட் தான் தருவாப்புல. அடையாள அரசியலுக்கான சீட்டு தான் தருவாப்புல. நல்லதை சொல்றேன், 214 போட்டு பலத்தை நிரூபிக்கக்கூடிய வேலையை பாருங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டா வரும். நான் சொன்ன 2 விஷயம் உங்களுக்கு கரெக்டா ஆனதுனாலேயே அடுத்ததையும் உங்க மனச்சாட்சி படி நீங்க உணர்வீங்க. அல்ற சில்லறைகளை வச்சு உங்களை நம்பி பாப்புலாரிட்டி தேடக்கூடியவன், உங்களை நம்பி பப்ளிசிட்டி தேடக்கூடியவன், உங்க நிமிரேஷன்ல வாழக்கூடியவன், இவெல்லாம் சொல்றத நம்பாண்டாங்கிறத விஜய்க்கு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு பக்கம் திமுக முடிஞ்சிருச்சு, விஜய் கூட்டணி எப்படின்னு புரியல. எடப்பாடிக்கு கிட்ட யார் தாங்க சார் வருவா? எடப்பாடிக்கும் சிக்கல் தான். ஏன்னா அண்ணாமலை வந்துட்டாரு, எடப்பாடியை 13% தள்ளிடுவான்னு வாங்கி அடிக்கிறாரு. பாஜக பொறுத்தவளவுல எடப்பாடி நம்ம சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா அது எந்த வகையில லாபம் பெறாது. பாஜகவை ஆதரிக்கக்கூடிய இந்து நாடார்கள் வெளியேறிடுவாங்க. பாஜகவை ஆதரிக்கக்கூடிய பன்னீர் தினகரனுக்கு ஆதரிக்கக்கூடிய முக்குலத்தோர் வெளியேறுவாங்க. அதைத்தான் அண்ணாமலை எங்களை நம்பி இருக்கவங்கள நாங்கள் விட்டுறக்கூடாதுன்னா முக்குலத்தோர் ஓட்டு எங்களுக்கு வந்துட்டு இருக்கு, அதை நாங்கள் கோட்டை விட்டுறக்கூடாதுங்கிறது தான். அது எடப்பாடிக்கு வராது, அது கோட்டை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் அண்ணாமலை தெளிவாக சொல்றாரு. ஸோ அண்ணாமலைக்கு நோக்கம் மோடி அசைன்மெண்ட் படி
என்டிஏ இங்க திராவிட இயக்கத்துக்கு போட்டியாக கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை 13% 15க்கு கீழே தள்ளுனுங்கிறது தான் அண்ணாமலைக்கு இது. அண்ணாமலை அதில் தெளிவாக ட்ராக்ல போறாரு. மோடி தான் அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கிறது தமிழிசைக்கு தெரியல, நயனார் நாகேந்திரனுக்கு தெரியும் நம்புறேன். ஏன்னா அவருக்கு கழுவுரம் இல்லை நழுவுன மீறா பழச்சிக்கிடுவாரு. ஏங்க ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கு அவர் போயிட்டாருன்னு சொன்னா மோடி என்ன கணக்கு போடுறாருங்கிறதெல்லாம் தமிழிசை போன்றவங்களுக்கு தெரியலன்னா அப்பா குமரியானந்த மாதிரியே அரசியல்ல இருக்கிறாங்க. ஒருக்கா ஆசை தம்பி சொன்னாரு, முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு கூட குமரியானந்துக்கு தெரியல, அரசியல தத்தியா இருக்காரு குமரியானந்தாரு. இன்னொருக்கா காமராஜ் பேர மதிய உணவு திட்டத்துக்கு நரசிம்மராவ் வைக்க தயாரா இருந்தார். இவர் பயந்து போய் ராஜீவ்னி வைக்கலான்னு சொல்லி சொதப்பிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு அரசியல்ல என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு நபராட்டு முன்னாள் கவர்னர் மதிப்புக்குரிய சகோதரி டாக்டர் தமிழிசை அம்மையார் இருக்காங்கிறதான் தெரியுது. அண்ணாமலை பிஎம்ஓ இன்ஸ்ட்ரக்ஷன்ல படி தெளிவா இருக்கிறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுதான் நோக்கம். நீங்க ராஜ்நாத் சிங் அந்த சம்பவமே அது உங்களுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. மோடி என்ன நினைக்கிறாருன்னு தெரியுது. எமர்ஜென்சியை எதிர்த்த முதலமைச்சர் கலைஞர் மகனால எமர்ஜென்சியில கைதுப்பட்ட ஒரு ஸ்டாலின் சொல்றாருன்னு சொன்னா கருத்தியல் ரீதியா திமுக அணியை எதிர்த்து என்டிஏ 2ஆக கொண்டு வரணும், எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிறதான் அங்க வீகம். 0 எம்பியை போய் எடப்பாடியை போய் மோடி மதிப்பாரா? ஏங்க 0 எம்பி எடப்பாடியை போய் மோடி மதிப்பாரு? இல்ல. அவங்க இன்னொரு பார்வை என்ன பாக்குறாங்கன்னா, எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டா அவர் இது என்னோட தம்பி சவுக்கு சங்கர் மூலமாட்டம் சசிகாந்த் செந்தில் மூலமாட்டம் காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவாப்ல. அப்போ காங்கிரஸ் ஒரு பார்கெனிங் பேரை பயன்படுத்தி மூப்பனார் 30 சீட்டு வரை காங்கிரஸுக்கு கொண்டு போயிட்டாரு. காங்கிரஸுக்கு பார்கெனிங் அடிக்கணுங்கிறது தான் மோடிக்கு நோக்கம். பாரசைட் காங்கிரஸ் சொல்றாரு. அந்த இடத்துல அகிலேஷ் யாதவ், ஒமர் அப்துல்லா, ஹேமந்த் சோரன், ஸ்டாலின் போன்றவங்களுக்கெல்லாம் மோடி சாப்பிட்டா இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பாஜக சகோதரர்களுக்கும் நான் இதை அன்போடு பணிவோடு சொல்லிக்கிறேன். காங்கிரஸ் பாரசைட், ஒட்டுண்ணி காங்கிரஸ் பாரசைட், அதை அடிக்கிறது தான் மோடிக்கு முதல் நோக்கம். ஸ்டாலின் காங்கிரஸ் கூட இருக்கனால எதிரி, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல ஸ்டாலின் இருக்கனால தான் எதிரி. இந்த அடிப்படை அரசியல் குறிப்பா தமிழிசை அம்மையார் புரிஞ்சுக்கணும். அங்க அதுல என்லைட்டன் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ணாமலை கெடுகட்டி தெளிவா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வெளியே ஹோ அகட்டுன்னு சூப்பரா போயிட்டு இருக்கிறாரு. அவர் 5% தான் வித்தியாசம், 18% என்டிஏ, தென் 20.4% எடப்பாடி பழனிசாமி. ஸோ எடப்பாடி பழனிசாமியை 3ஆவது தள்ளிடலாங்கிற நம்பிக்கையில இளம்கன்று அண்ணாமலை, குலதெள்ளிய வாழை எடப்பாடி, நிமிர்ந்து நிற்கும் கவுண்டர் அண்ணாமலை, காலில் விழும் கவுண்டர் எடப்பாடின்னு அவரு தெளிவா அந்த இளைஞர்கள் மத்தியில் அதை பிரச்சாரம் பண்ணி அதை முன்னெடுத்துட்டு போறாரு. பொறுத்திருந்து பாருங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த கள ஆய்வு கூட்டம்லாம் நடத்தினாரு. பெரும்பாலான இடங்கள்ல அடிதடியாவே நடந்தது. பொதுக்குழு கூட்டம் வச்சிருக்காரு 15ஆம் தேதி. எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுக எடப்பாடி தான் பொதுக்குழு கூட்டத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன்னா எடப்பாடி பின்னாடி தான் இருக்குன்னு நினைப்பாங்க. ரெட்டலையும் அதிக அளவு எடப்பாடி கிடைக்கக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குது. அதே வேளையில 33% இருந்த அந்த கட்சி 20% காரணம் ஓபிஎஸ் மீது அபிமானம் கொண்டவங்க தான். அதையும் நாம டெல்லி பாஜகவுக்கு சொல்லி இருக்கிறோம். ஓபிஎஸ் மேல அபிமானம் கொண்ட ஓட்டை நம்ம மீண்டும் என்டிஏக்கு எடுக்கணும், ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிறத டெல்லி பாஜகவுக்கு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாமக முக்கியமானவங்க, அவங்க என்டிஏக்கு முக்கியங்கிறதுலையும், சௌமியா அன்புமணி தொடர்பாக எம்பவர் பண்ணுங்கிறதையும், பிரேமலதா அம்மையார் விஜய் பிரபாகரன் தொடர்பாட்டு அங்கிருந்து தேமுதிக எடுக்கிறது எம்பவர் பண்ணுங்கிறது நாம சொல்லியிருக்கோம். ஆட்டம் எடப்பாடியை 3ஆவது தள்ளக்கூடிய ஆட்டமா தான் என்டிஏக்கு ஆட்டம் இருக்கும். இந்த இரட்டை இலை விவகாரத்துல தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் எடப்பாடியை புல் டவுன் பண்ணணும், பன்னீர்செல்வத்துக்கு கொண்டு வரணும்லாம் நினைக்கிறது உண்மை, வெளிப்படையாக அதை சொல்றேன். அதனால வழக்குகளையும் நான் அவரோட தூண்டுதல்ல சந்திச்சு தான் இருக்கிறேன். சிவி சண்முகம் அம்பு அவர் மேல நமக்கு என்ன இருக்கு, அதை நாம சந்திச்சு தான் இருக்கிறோம். அதே வேளையில இந்த ரெட்டை மேட்டர்லாம் எடப்பாடிக்கு பாதகமா போகுங்கிற அளவுக்கு நான் நினைக்கல. ஏன் பாக்குறோம்னா, இப்ப நின்னுட்டாரு, அடுத்தால அதிக எம்பி எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாரு, கட்சி வச்சிருக்கிறாரு. ஸோ கண்ணை மூடிட்டு நான் அதை பேச தயாரில்லை. அதே வேளை ரெட்டையில சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல். பல சமூகங்களுக்கு ரெட்டையில நன்மம் இல்லை. அந்த சமூகங்கள் எல்லாம் நாம் தமிழர் சீமான் தட்டி தூக்க முடியும். அவங்களுக்கு கேண்டிடேட், பொது தொகுதியில் பறையர்கள், பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள், உள்ளுஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவுல இருந்து பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு. அப்படி இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஐடென்டிஃபை பண்ணி சீமான் களமாடுனா, சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி 8% வந்தவர் அடுத்து 16 ஏறி போக முடியும் நான் நம்புறேன். இந்தியா டுடே மணி, நான் இதை நம்புற மணி. இதுல லாஜிக் இருக்கா இல்லையா நீங்க அடுத்தால பேசுங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள ரெட்டையிலையே நான் பெருசா நினைக்கல. ரெட்டையிலை மீறி தான் சீமான் 8% வந்திருக்காரு. இதே மீறி போவாருங்கிறது என்னோட கணிப்பு. நிறைய விஷயங்களை போயிருந்தோட ரொம்ப நன்றி. நன்றி.